ஜெயிம் சப்ஜெக்ட் தான் சாலமோன். போன வாரம் தாவீது படித்தோம். இப்போது சாலமனை குறித்து கொஞ்சம் படிக்கலாம். சாலமன் யார், சாலமன் நிமித்தமாக உண்டானதான காரணம் என்ன, அப்படியெல்லாம் கொஞ்சம் விஷயங்களை நமக்கு தியானிச்சு போகலாம். ஒரு பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் சாலமன் என்று பார்க்குறோம். அப்போது சவுலை கொடுத்து நம்ம படிச்சிருக்கிறோம். முந்தினதான பைபிள் ஸ்டடிகளிலே தாவீதை குறித்து படிக்கும்போது சவுலும் தாவீதும் சேர்த்து தான் நம்ம படித்தோம் இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இஸ்ரவேலின் 3வது ராஜாவாகிய சாலமனை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்கலாம். சாலமோன் யார், சாலமோனியதான கீர்த்தனைகள், அதாவது பாடல்கள், அதே போல் சாலமோனியதான ஞானம், சாலமோனியதான புஸ்தகங்கள், பல விதமான அதிகாரங்களை நமக்கு படிக்க முடியும். சாலமோன் சும்மா ஜஸ்ட் ஒரு கேரக்டராக மாத்திரம் இல்லை, அவர் வேதாங்கத்தில் இல்லை வேதத்தில் அவருடையதான என்னது பங்கு, அதை கூட நம்ம தியானிக்கலாம். அப்போ அதை கூட தியானிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இது நிமித்தமாக கர்த்தர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பார். அப்போது முதலாவது சாலமோன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் யார் என்று பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு 3வது ராஜாவாக காணப்படுகிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். அப்போ இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்படுவதற்கு முன்பதாகவே 3 ராஜாக்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் 2ஆக, ஒன்று வட ராஜ்யமாகவும் தென் ராஜ்யமாகவும் பிரிக்கிறதற்கு முன்பதாக 3 ராஜ்யங்கள் இருந்தது. அப்போ கடைசி முழு இஸ்ரவேலுக்கு கடைசி ராஜாவாக யார் காணப்பட்டார்? சாலமோன் காணப்பட்டார். சாலமோனுடையதான தவறுதல் நிமித்தமாக தான் அந்த ராஜ்யமானது இஸ்ரவேலானது 2ஆக பிரிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். வட இஸ்ரவேலாகவும் தெற்கு நாடாக யூதேயாகவும் கர்த்தர் பிரித்தார். அப்போ இந்த சாலமோன் இஸ்ரவேலுடையதான ராஜாக்களை குறித்து, தலைமையை குறித்து நம்ம முதல்ல படிக்கலாம். பாருங்க, ஆரம்பத்துல ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது இஸ்ரவேல் என்று சொல்றதான ஒரு ராஜ்யம் இல்லை. ஆபிரகாம் என்ற தனி நபரை தான் கர்த்தர் அழைக்கிறார். அப்போ அவனுடைய குடும்பம், அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. 75வது வயசுல அழைக்கப்படுகிறார். அவர் மெசபோத்தோமியால இருந்து ஹாரானுக்கு புறப்பட்டு வந்தார். ஹாரான்ல அப்பா சொல்றாரு, இந்த இடம் நல்லா இருக்கு, இங்கே தங்கிடலாம். அப்போ உடனே ஆபிரகாம் அங்க தங்குறாரு. அதுக்கு பின்பு ஹாரான்ல தேரா செத்து போகிறார், அங்க கொலை செய்யப்பட்டு விடுகிறார். அங்கிருந்து ஆபிரகாம் தன்னுடையதான சகோதரனுடைய மகனாகிய லோத்தோடு சேர்ந்து, இல்ல லோத் அவர் கூட வந்து அவர்கள் வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள் என்று பார்ப்போம். அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்கும். அப்போ அப்படி வரும்போது ஆபிரகாமோடு கூட தகப்பனுடையதான ஆட்கள், ஆபிரகாம் அந்த காலத்துல சீமந்தனா இருந்தாரு, செல்வந்தனா இருந்தாரு. எல்லா வகையிலும் அவனை கர்த்தர் முன்கூட்டியே அவர் என்ன ஒரு பணக்காரனா தான் இருந்தார். ஆபிரகாமுடையதான வாழ்க்கையை பாரும்போது தனிமரமாக ஆரம்பிச்ச ஒரு மனுஷன். இஸ்ரவேல் என்று சொல்ற நாடு இல்லை. அந்த ஆபிரகாம் தான் பிற்காலத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஈசாக்கு, அந்த ஈசாக்கு யாக்கோபாக மாறி, அந்த யாக்கோபு பிற்காலத்துல ஒரு பெரிய ஜனமாக, ராஜ்யமாக, ஆட்களாக மாறும். அப்ப ஒரு பெரிய கூட்டமாக மாறுற. அப்போ ஒருத்தர்ல இருந்து ஒரு பெரிய ராஜ்யம் இப்போது காணப்படுகிறது. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, நான் உன்னை அழைக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அப்ப கர்த்தருக்காக ஒரு ஜாதியாக கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அப்போ அங்க ராஜா கிடையாது, ஒரு அரசாங்கம் கிடையாது, இஸ்ரவேல் என்று சொல்லுகிறதான ஒரு நாடு கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு விதையை போல காணப்படுகிறார் ஆபிரகாம். அப்போ ஒரு வசனம் சொல்லுது, ஒரு விதை கீழே விழுந்து செத்தா ஒழிய அது என்ன செய்யாதே, கனி கொடுக்காது, வளராதுன்றது. அப்போ பாருங்க, அப்ப ஆபிரகாம் என்று சொல்லுகிற மனுஷன் அப்போ முதல்ல எங்க பார்த்தாலும் சரி, ஒரு எந்த ஸ்தாபனமா இருந்தாலும் சரி, அதுக்காக முதல்ல பிரயாசப்படுகிற ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர்ல இருந்துதான் பிற்காலத்தில் அது பெரிய ஸ்தாபனமா மாறுகிறது. அது ஒரு நாள்ல ஒரு பெரிய ஒரு மரமாகவோ ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக மாறல. அதுக்கு பிரயாசப்பட்டவங்க இருக்கிறாங்க, அதுக்கு கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, ரத்தம் சிந்தனவங்க இருக்கிறாங்க, வேர்வை சிந்தனவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் உடையதான காலத்துல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேருடைய காலத்தை பைபிள்ல எப்படி சொல்லுதுன்னா முற்பிதாக்களின் காலம்.
அப்போ அவர்களுடையதான வாழ்க்கை எப்படி இருக்கு? குடும்ப வாழ்க்கை தான். குடும்பத்துல யாரு பிதா இல்லையா? உதாரணத்துக்கு கூட்டு குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதுல மூத்த அப்பாவுக்கு தான் எல்லா விதமான அதிகாரம், உரிமை. அவர் என்ன தீர்மானம் பண்றாரோ அதுதான் அந்த வீட்டுல நடக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு தலைவர், பெரிய ஒரு அப்பா இருப்பாரு, அவர் சொல்றதா அது அவர் செத்த பிறகு அதுக்கு அடுத்த நிகராக வயசு மூத்தவரோ இல்ல வேட்டா அவங்க குடும்பக்காரெல்லாம் சேர்த்து ஒருத்தர் முன்னாடி வைப்பாரு, அவரு தான். அப்போ அப்படிதான் அந்த குடும்ப பண்பாடு. அப்போ அதாவது பிதாக்களின் காலம் என்று சொல்றோம். யாக்கோபுடைய காலத்துக்கு அப்புறம் எல்லாரும் எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல ஏறக்குறை 430 வருஷம் இவர்கள் அடிமைகளாக மாறுகிறார். அப்ப இவர்களுக்கு அப்ப கூட ஒரு ராஜா என்று கிடையாது. 72 பேராக பிரவேசிக்கிறார்கள். அப்ப கூட ஒரு ராஜா இல்ல. அப்போ இந்த கூட்டத்தை, அது இன்னொரு விஷயத்தை பாருங்க, ஆரம்பத்திலே ரொம்ப கர்சனையோட யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டத்தை தனியா பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? எப்படி பிரிச்சாருன்னா, நீங்க வரும்போது பார்வன் கிட்ட சொல்லணும், நீங்க மெய்ப்பர்கள் சொல்லணும். அப்போ மெய்ப்பர்கள் சொல்லும் போது மெய்ப்பர்களை இவன் என்ன செய்யறதுல பார்வோன் தன் பக்கமா வைப்பது கிடையாது. காரணம் இந்த எகிப்தியர்களுக்கு ஒரு உன்னதமான, அவர்கள் உன்னதமான ஆட்கள், அவங்க பெரிய ஆட்கள் என்று ஒரு எண்ணம் கொண்டவர்கள், ஒரு ஜாதி வெறி சொல்லலாம். அவங்க பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்ற ஒரு வெறி அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த யோசேப்பு நிமித்தமாக தனிப்பட்ட மாதிரி இருக்கணும். அப்ப இந்த ஜாதிக்குள்ள என்ன வராது? கலப்பட வராது. கலப்பட ஏன் ஒரு கூட்டம்? அப்போ அதெல்லாம் பழைய சிந்தை தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த காலத்துல ஏன் ஜாதி பிரச்சனை வருது? ஏன் ஜாதி பிரச்சனை சொல்லுங்க. முக்கியமா சொல்றேன்னா, அந்த ஜாதி இந்த ஜாதியோட சேர்ந்தா பிரச்சனை இல்லை, கலப்படம் உண்டாங்க. இதுடைய அந்த 100க்கு 100 அந்த தரம் இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப சொல்ல போனா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா, இப்போ வந்துட்டு தமிழ் மக்கள், நீங்க இருக்கிறீங்க ஒரு தமிழ் வீட்டு, உங்களுடைய கலாச்சாரம், உங்க பண்பாடு, உங்க சாப்பாடு எல்லாமே ஒரு வித்தியாசம் இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? கேரளாவில இருந்து, பக்கத்து ஸ்டேட் தான், கேரளாவில இருந்து ஒரு பெண்ணை நீங்க திருமணம் பண்ணி உங்க வீட்டுல வருதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அங்க என்ன பிரச்சனை வருதா? வித்தியாசம் இருக்கு. அந்த பொண்ணால திடீர்னு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் சொல்றீங்க? சொந்தக்காரங்களாக நீங்களே உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணை எடுக்கும் போது ஒரு கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் வரும்போது, ஒரு அந்நிய பெண்ணை வீட்டுக்கு வரும்போது நிறைய பிரச்சனை இருக்கு. முதல்ல பிரச்சனை சாப்பாடு, ரெண்டாவது பிரச்சனை மொழி, பேசணும் இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு புரியணும், நீங்க பேசுறது எனக்கு புரியும். நாலாவது கலாச்சாரம், வசம், நீங்க ட்ரெஸ் போடுறதாலும் சரி, நாங்க ட்ரெஸ் போடுறதாலும் சரி, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ அதுக்குள்ள என்ன வருது? வருங்காலத்துல என்ன மாறும்? அந்த பிள்ளைகள், இப்ப இந்த மலையாளி பொண்ணுக்கு அந்த தமிழ் பையனுக்கு பிறக்கிற பிள்ளை என்ன மாதிரி வளரும்? கலப்படமா தான் இருக்கும். அப்பாவுடைய கலாச்சாரமும் அந்த குழந்தைக்கு இருக்கும், அம்மாவுடைய கலப்படை அதுக்குள்ள இருக்கும். இப்போ நீ தமிழா மலையாளி கேட்ட அந்த பொண்ணு குழந்தை என்ன சொல்லும்? நான் ரெண்டுன்னு சொல்றேன், மிக்சடு தான் சொல்றேன் இல்லையா? நான் தவறா சொல்லல. அந்த காலத்துல ஒரு வெறி இருந்தது, ஜாதி வெறி இருந்தது, இப்போ இருக்குது. அப்போ தேவனுடையதான இந்த கூட்டம் அதாவது என்ன ஆகக்கூடாது? மிங்கிள் ஆகக்கூடாது, மிக்சட் ஆகிடக்கூடாது என்று ஒரு கர்சனை யோசேப்புக்கு இருக்காது. புரியுதுங்களா? இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம். இவர்கள் வரும்போது இந்த ஒரு பெண் தீனா கெடுத்து, அதாவது ஊருக்காரன் என்ன பண்றான்? தீனாவை கெடுத்துறான் இல்லைங்களா? எந்த அதிகாரத்தை இவர்கள் ஷெக்கேமுக்கு வரும்போது அந்த ஷெக்கேம் ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதுல ஒரு பையன் என்ன பண்றான்? தீனாவை அவன் கொண்டு அவளோடு வாழ்ந்து அது நிமித்தம் ஒரு பெரிய குழப்பம் உண்டாது அந்த இடத்துல. அப்ப இவங்க சொன்னாங்க, நீங்க விருத்த சேதனம் இல்லாத ஆளுங்க, உங்க கூட எங்களால இருக்க முடியாது. உடனே அவங்க என்ன பண்றாங்க? ராத்திரிக்கு ராத்திரி 34 எல்லாருமே சுண்ணத்து பண்றாங்க. அந்த ராத்திரி எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணியாச்சு. அந்த வலியோட அவங்க இருக்கும்போது தான் இவங்க என்ன பண்ணாங்க? 12 பேர் ஆட்களை சேர்ந்து ராத்திரியோட ராத்திரி ஏறி அந்த இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் சாகடிச்சாச்சு. ஒரு பகை உண்டாயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு அப்ப கூட நாங்க தனிப்பட்ட ஆட்கள்,
நாங்கள் தனிப்பட்ட ஆட்கள், நாங்கள் உங்களோட சேர விரும்பல என்றுதான் ஒரு வெறி அவங்களுக்குள்ள இருந்தது. அதனாலதான் ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, பொண்ணுக்காக எங்க தேடுறாரு, கானான்ல தேடல, அதுக்கு பதிலா சொந்தத்துல இருக்கிறதான பெத்துவேல் வீட்டுக்கு அனுப்பினார். விக்கிரக ஆராதனைக்காரங்களும் இவங்களும் விக்கிரக ஆராதனை, கானானியர்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனை தான். லாபான் வீட்டுக்காரங்களும் விக்கிரக ஆராதனை தான். அவனோட பெருசா அவனோட வித்தியாசம் கிடையாது. ஆனா சொந்த ரத்தம் கலப்படம் ஆகக்கூடாதுன்னு ஒரு என்ன ஒரு எண்ணம் யாருக்கு இருந்தது, இவங்களுக்குள்ள இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, அதனாலதான் யாக்கோபு அனுப்பும்போது கூட என்ன பண்றாங்க, 16ஆம் போறோம், அங்க லாபான் இருப்பா, லாபானுடைய பெண்ணை திருமணம் பண்ணேன். இப்ப பாருங்க, அவங்களுடைய யோசனை என்னன்னா, இது இந்த கூட்டம் கலப்படம் ஆகக்கூடாதுன்னு ஒரு யோசனை. அப்படிதான் இவங்க என்ன பண்றாங்க, அதாவது இவர்களுக்காக ஒரு கோசான் பட்டணத்தை செப்பரேட்டா ஒரு பட்டணத்தை கொடுக்குறாங்க. அப்போ எகிப்து பட்டணத்திலிருந்து தள்ளி இருக்கிற அடுத்த பட்டணம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 3 லட்சமா பெருகும்போது 30 லட்சமா பெருகும் போது கூட 430 வருஷம் இவங்க பெரிய வளர்ந்தாங்க இல்லைங்களா இந்த கூட்டம். அந்த காலத்துல கூட இவங்க கலப்படை ஆகல. ஒரு சிலர் அப்படி இப்படி திருமணம் பண்ணாலும், ஆனா இவங்க எப்படி இருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க, மிக்சடா. எகிப்தியருடையதான வம்ச கிரியைகள் வரல. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்தார், இந்த ஜனத்தை ரொம்ப பாதுகாப்போடு கொண்டு வந்தார். இப்ப நீங்க பைபிளை வாசிக்கும் போது ஹித்தியனாக உரியான்னு வாசிக்கும் இல்லையா, ஹித்தியனாக உரியான்னு வாசிக்கும், ஏத்தியனாக உரியான்னு வாசிக்கும். காரணம் அவன் இந்த ஊருக்காரன் கிடையாது, அவன் இஸ்ரவேல் கிடையாது. அதனாலதான் அவன் ஊர் பேரோட சேர்த்து சொல்றான் ஏத்தியன்றான். புரியுதுங்களா, வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ பைபிள்ல மிகவும் கர்சனை இருந்தது, யாரு யூதர்கள் யாரா இருக்கணும், அவங்க தனிப்பட்ட கூட்டமா இருக்கணும், அவங்க கலப்பட ஆகக்கூடாது. விளையாமடி தந்திரமும் அதுதான். என்ன பண்ணு, உங்க பெண்களை எல்லாம் அனுப்பு. எஸ்ராவுடைய காலம் வந்து எஸ்ரா சொல்றாங்க, நீங்க அந்நிய பெண்ணை கொண்டு வந்த உடனே என்ன பண்றீங்க, மனம் திரும்பி உடனே அந்த பெண்கள் எல்லாம் விட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பண்பாடோடு இவங்க வாழணும். நான் சொல்லி வந்தது, அப்போ இந்த கூட்டத்தை கர்த்தர் அந்த 490 வருஷமும் இவங்க ஒரு பெரிய ஜாதியான போதும் கூட இவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு ராஜ்யமோ ஒரு ராஜாவோ கிடையாது. ஒரு பரதேசிகளாக அடிமைகளாக இவங்க வாழ்ந்தார். அப்ப பிற்காலத்தில் என்ன சம்பவிக்கிறது நாம் தியானிக்கும் போது, இந்த 430 வருஷத்துக்கு அப்புறம் யார் வராரு, மோசே வராருன்னு. மோசையோட தானே நியாயப்பிரமாண காலம் ஆரம்பிக்கும். இந்த மோசையோட நியாயப்பிரமாண காலம் ஆரம்பிக்கும். மோசை தான் தலைவர், மோசை தீர்க்கதரிசி, மோசை தலைவர். 40 வருஷம் என்ன பண்றாரு, இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியா இருந்தார். அதாவது 1446ஆம் வருஷம், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னே 1446ஆம் வருஷம் நான் அங்க துவங்கி 40 வருஷம் என்ன பண்றாரு இவரு, இஸ்ரவேலை கவனித்தார். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம தியானிக்கணும். இப்போ பாருங்க, இந்த 40 வருஷம் அப்புறம் முடிஞ்ச பிறகு யோசுவாவுடைய காலம் ஆரம்பிக்கும். யோசுவாவில இருந்து நியாயாதிபதிகள் வரைக்கும், சாமுவேல் வரைக்கும் 300 வருஷம் நியாயாதிபதிகளின் காலம். வெறும் நியாயாதிபதிகள் மாத்திரமல்ல, அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள், புரியுதுங்களா? நீங்க ரூத்து புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த தேசத்தினுடையதான பிதாக்கள் சொல்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ண, பட்டண வாசல்ல வந்து அந்த தேசத்தின் மூப்பர்கள் வந்து உட்கார்ந்து அந்த திருமணத்தை பண்றாங்க, விசாரிக்கிறாங்க இல்லையா. அப்போ இன்னும் அதாவது நவமிக்கு நெருங்கிய சொந்தக்காரன் வரா, அவன் சொல்றான், எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்றான், அதுக்கு அடையாளம் செருப்பா கொடுக்குறாங்க. அப்போ செருப்பு வாங்கிட்டு அப்ப செருப்பு இல்லாம போனான். அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம். அப்ப பாருங்க, அந்த முற்பிதாக்கள் நியாயாதிபதிகளும் காலம், இந்த காலத்துக்கு அப்புறம் தான், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னே 1050ஆவது வருஷம், 1050. ஏன் இந்த வருஷத்தை சொல்றேன்னா, டேட்டோட அடையாளத்தோட பைபிள் இன்னும் சரித்திரத்துல அது உண்மையா இருக்கு. பைபிள் சரித்திரத்துக்காக எழுதுனதில்லை, ஆனா சரித்திரத்தை நீங்க பைபிளோட ஒத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பைபிள் பொய்யாகாது, ஒரு கட்டுக்கதை அல்ல. அப்ப 1050ஆம் வருஷம் முதல் கொண்டு 1970 வருஷம் முதல் வரை, 970 வருஷம் வரை, அதாவது 1050 இருந்து 970 வரை 3 ராஜாக்கள் இஸ்ரவேலுக்கு இருந்தார்கள். முதல் ராஜா சவுல், அவன் 1050 இருந்து 1010 வரைக்கும் இருந்தான். 1010 இருந்து 970 வரைக்கும் தாவீது இருந்தாரு. 970 இருந்து 930 வரைக்கும் சாலமோன் இருந்தான். 3 பேர் 40 வருஷங்கள் ஆண்டார். 120 வருஷம் அவர்கள் டோட்டலாக இஸ்ரவேலை ஆண்டார். அப்ப 930 வரைக்கும் அவர்கள் ஆண்டார். அப்ப அதுக்கப்புறம் இந்த 930க்கு அப்புறம் தான் ரெகோபோவாம் வரா. அதுக்கப்புறம்
தேசம் ரெண்டாக பிரிகிறது. வட தேசமாக இஸ்ரவேலும் தென் தேசமாக யூதாவும் மாறுகிறது என்று நான் பாருங்க. இது உங்களுக்கு ஒரு சரித்திரமாக உங்களுக்கு ஒரு மேல் கதையாக சொல்லுங்க. ஆனா பாருங்க, இந்த ராஜாக்கள் வருவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாகிய மோசே உங்களுக்கு ராஜா வருவார், என்னுடைய காலத்துக்கு அப்புறம் யார் இருப்பாரு, தீர்க்க தரிசனமாக அவர் என்ன பண்ணிட்டாரு, பேசினார் என்று வாசிக்கும். உபாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நமக்கு தியானிக்கும். உபாகமம் 17ஆம் அதிகாரத்தை நமக்கு தியானிக்கும். அதுல பார்க்கும்போது மோசே திட்ட தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ண போறீங்க, நியாயாதிபதிகள் வருவார்கள், என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள், அதே போல பிரதான ஆசிரியர் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கவும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக இருப்பார்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் கேட்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க வார்த்தையை நீங்க மீறுவீங்க. பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்க கடைசி புஸ்தகங்களை அதிகாரங்களை வாசிச்சு பார்க்கும்போது இந்த ஜனங்க நியாயாதிபதிகளுடையதான பேச்சு கடங்கிறதான ஜனங்களாக காணப்படுறது. ஒரு மோசமான நிலைமைக்குள்ளாக அந்த ஜனங்க அந்த அதிகாரம் போகிறது என்று பாருங்க, அந்த புஸ்தகம் முடிகிறது என்று பாருங்க. நீங்க பின் காலத்துல நீங்க பாருங்க, சாமுவேல் மோசே தீர்க்கதரிசனமா சொன்னது போல சாமுவேலுடைய காலத்துல ஜனங்க என்ன பண்ணல, சாமுவேலே கீழ்ப்படியல. என்ன சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, அவருடைய காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகள் வரும்போது ஜனங்க இவர் சொல்றாங்க, இனி உங்க பிள்ளைங்க எனக்கு தேவை, உங்க வார்த்தை எங்களுக்கு போதும், எங்களுக்கு மற்றவர்களை போல மற்ற ராஜ்யங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா தேவை. ஆனா இதுக்கு முன்னாடியே 400 வருஷத்துக்கு முன்னாடியே மோசே நிமித்தமா கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டார் இந்த வார்த்தையை. நம்ம வாசிக்கலாம், வாசிங்க. உபாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு குடியேறிய பின் நீ என்னை கற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளை போல பாருங்க, அவன் கேட்கிறார், மற்றவர்களை போல, சுற்றிலும் இருக்கிற மற்ற ஜனங்களை போல, சகல ஜாதிகளை போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். அப்ப பாருங்க, அங்க சொல்றாரு, நீங்க போய் சுற்றிலும் இருக்கிறதான ராஜ்யங்கள் இருக்கிறதான ராஜாக்களை போல எங்களுக்கு ராஜா வேணும் நீ சொல்றதான ஒரு காலம். 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நீர் முதிர் வயதுள்ளவானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகள் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடியே. பாருங்க, அங்க தீர்க்கதரிசனமாக மோசே 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையே அப்படியே சொல்றாங்க. பாருங்க ஜனங்க, என்னது இல்லைங்க, அந்த கடைசியில வாசின மற்ற ஜனத்தை போல சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறது போல எங்களுக்கு நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார். இங்கேயும் பாருங்க அதே வார்த்தை தானே. அச்சசிலாக தீர்க்கதரிசி 300 வருஷமாக முன்னாடி சொன்ன வார்த்தையே அப்படியே நிறைவேறுகிறது. இன்னைக்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி சொன்னா நிறைவேறதும் கிடையாது, நடக்கிறதும் கிடையாது, எதுவுமே இல்லை. தீர்க்க தரிசனமா பேசுறாங்கன்னு தெரியல, ஏதோ ஒன்று சொல்றாங்க. சரி இருக்கட்டும். இப்ப பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, மோசே சொல்றாரு, நம்ம பாருங்க உபாகமத்துக்கு வருவோமே 17ஆம் அதிகாரத்துல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, எனக்காக மற்ற தேசத்தை போல ராஜா வேணும். அப்ப அந்த ராஜா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப கர்த்தரே சொல்றாரு, ராஜா நீ செலக்ட் பண்ண மாட்ட, நான் தான் செலக்ட் பண்ண. புரியுதுங்களா? ஏன் மனுஷன் செலக்ட் பண்ண பிரச்சனை, மனுஷன் செலக்ட் பண்ணா பிரச்சனை ஏன் வரும்? காரணம் அது பெரிய அமக்களம், பாதபட்சம் இல்லாம கர்த்தர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஆமா இல்லைங்களா? உதாரணம் சொல்ல போனா நம்ம 8ஆம் புஸ்தகத்துல வாசிக்கும் போது மோசேக்கு தான், அதாவது ஆரோனுக்கு தான் பிரதான ஆசாரியன் ஆக முடியுமான ஒரு தர்க்கம் வரும் இல்லையா? என்ன தர்க்கம் உங்களுக்கு? ஆரோனுக்கு தான் ஆசாரியன் ஆக முடியுமா? கர்த்தர் எங்களும் ஆசாரியன் ஆக மாட்டாரா? சோதிச்சாங்களா இல்லைங்களா? அதனால என்ன பண்ணாங்க இவங்க, என்ன பண்ணாங்க? கர்த்தர் சொன்னார், சரி உங்களுக்கு அடையாளமாக தானே வேணும், நான் யாரை செலக்ட் பண்ணேன், எல்லாரும் கோலை கொண்டு வந்து உங்களுடையதான கோலை கொண்டு வந்து தேவாலயத்தில் கொண்டு வைக்க சொன்னேன். தேவாலயத்தில் வச்சுட்டாரு மோசே. அடுத்த நாள் போகும்போது என்ன நடக்குது, ஆரோனுடைய கோல் துளிர் விட்டது. அது துளிர் விட்டது மாத்திரமல்ல, அது பூ பூத்து காய் காத்தது.
இல்லையா? அது அவ்வளவு தூரம் அளவுக்கு அது கர்த்தர் அடையாளத்தை அவ்வளவு அச்சலாக நிரூபிச்சிட்டார். காஞ்சு போன தடி, காஞ்சு போன ஒரு கோல், அது ஒரு செடியில அது பாருங்க, ஒரு செடி ஒரு வேர் இல்லாம எப்படி அது பூ பூத்து துளிர் விட்டு காய் விட இல்லையா? வேர் இல்லாம அந்த ஒரு ராத்திரியில சம்பவிக்கிறதுனா அப்ப அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த வெறி வைராகியம், நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் நான் ஆரோன் என்று நிரூபிக்கிறார். அப்போ பாருங்க இவ்வளவு சம்பவம் நடக்கிறது. அப்போ பிரச்சனை உண்டாகக்கூடாது. அதனால கர்த்தர் சொல்ல நானே செலக்ட் பண்ணேன். 12 கோத்திரக்காரங்க இருக்காங்க, 12 கோத்திரத்துல சண்டை வந்தாரு இல்லையா? என்ன சொல்லியிருப்பா? ரூபன் சொல்லியிருப்பா நான் தான் மூத்த பையன், நான் தான் ராஜா. சிமியோன் சொல்லியிருப்பான் இல்ல இல்ல. யூதா சொல்லியிருப்பார் இல்ல இல்ல நான் என் பேர் தான் துதி, நான் தான் போவேன். அப்ப ஒவ்வொரு 12 பேருக்குள்ள பிரச்சனை உண்டாங்க. அப்ப கர்த்தர் முக்கியமா சொல்றாரு நான் தான் செலக்ட் பண்ணுவேன். காரணம் எனக்கு தெரியும் யாரு ராஜாவா இருக்கணும். வாசிங்க 15ல இருந்து. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக இருக்க கடவாய். உன் சகோதரருக்குள்ள இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். அப்ப பாருங்க, இனி பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளும் மத்த ஜாதிக்காரனா இருக்க கூட, மத்த ஊருக்காரனா இருக்க கூடாது, உங்க சகோதரனே இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நமக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு அந்நிய ஒருத்தனை நமக்கு சமரசம் பேசுறதுக்கு கூப்பிடுற கருத்தை சொல்லாதவங்க தேவையில்லை, உன் சகோதரனே இருக்கும். காரணம் அதுல கலப்படம் உண்டு. கர்த்தருக்கு தன்னுடையதான ஜனம், பரிசுத்த ஜனம், பிரிக்கப்பட்டதான ஜனம் நீதியின் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறார். அதான் வசனத்துல கொரிந்தியர்ல சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அந்நிய நுகத்தை நீங்க சுமக்க வேண்டாம். புரியுதுங்களா? அந்நிய நுகத்தோட நீங்க சுமக்க தேவையில்லை. எதுக்கு அந்நிய நுகம்? உங்களுக்கு வெளிச்சத்திற்கும் இருட்டுக்கும் பங்கு எதுன்றார், நீதிக்கு அநீதிக்கு பங்கு எதுன்றார். அப்போ பாருங்க, அப்போ நீங்க ரெண்டு, அதாவது 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுகிறது, 2வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுகிறது, நீங்க எப்பேற்பட்டவர்கள்? ஆச்சரியமான ஒளிவுக்கு கொண்டு வந்ததான கூட்டம், நீங்கள் சொந்த ஜனம், தேவனுடையதான அதாவது விசேஷித்த ஜனம், ராஜரிக ஆசாரிய கூட்டம், இப்படி எல்லாம் கர்த்தருக்குள்ள பிரிக்கிறார். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா உலகத்திற்கு அவனுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. பிரித்தெடுக்கப்பட்டதல், செப்பரேஷன் என்று சொல்லுகிறதான விஷயம் வேதாகமத்துல இருக்கு. அது நம்ம ஜாதி பெருமை சொல்றதுக்கு இல்ல, நான் பெரியவன் நீ சின்னவன் சொல்றதுக்கு இல்ல, நம்முடைய அடையாளம் காட்டுவதற்கு என்ன தெரியுமா? நான் இயேசுவின் வழிகளில் நடக்கிறேன். ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை. நான் மற்றவர்களுக்கு முன்பதாக நான் இயேசுவை காண்பிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இயேசுவை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நான் பெரியவன் நீ சின்னவன் நீ ஒண்ணும் இல்லை அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்றதுக்கு இல்ல, நாம் இயேசுவை அடையாளம் காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்டதான சுபாவம் இருக்கணும், இயேசுவின் சுபாவம் இருக்கணும். 12 சீஷர்கள் இயேசுவோடு பிரயாணிக்கிறார்கள். 12 சீஷர்கள் இயேசுவோடு பிரயாணிக்கும் போது, உதாரணத்துக்கு சொல்ற, அந்த பெண்ணு கேட்கிறா என்னது பேதுருவை பார்த்து, உன்னையே இயேசு கூட பார்த்த தானே? இயேசு கூட எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு பர்டிகுலரா இவரை பார்த்து சொல்லுதுன்னா அவனுடைய செயல், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நடக்க இயேசுவை போல இருந்துச்சு. அரண்மனை இருக்கிற, அதாவது 3 விதமான சேனைகள் இருந்தார்கள். ரோம சேனை, ஏரோதின் சேனை, அது தேவாலயத்துக்கு ஒரு சேனை இருந்துச்சு. தேவாலயத்துல சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. தேவாலய போர் சேவர்கள் தான் இயேசுவை பிடிக்கிறதுக்கு போறாங்க. அப்ப யூதாஸ் என்ன சொல்றாங்க? நான் யாரும் முத்தம் கொடுக்கிறேனோ அவரை. அப்ப உங்களுக்கு தெரியுமா இயேசு இன்னாருன்னு? காரணம் அந்த டைம்ல 3 எல்லாரும் ஒரே போல செயல்படுகிறது, பேச்சு, கிரியை எல்லாம் ஒரே போல இருந்தது. அப்ப பாருங்க என்ன சொல்லிட்டு வர, நமக்குள்ள தெய்வீக சுபாவம் இருக்கு. அதனாலதான் பிரிக்க எடுக்கப்பட்ட கூட்டமாக காணப்படணும். அப்போ அது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. பைபிளுடைய ஆரம்பத்துல இருந்து, ஆபிரகாம்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கு. வருங்காலத்துல அது வெளிப்படும். இல்ல எங்களுக்கு அப்படி இல்ல. இல்ல வசனம் சொல்லுது, உலகத்துக்கு உனக்கு பங்கு இல்லை. உலகத்துல வாழலாம், ஆனா நீங்க யாருங்க? பரதேசி இல்லையா? நாம என்ன சொல்றோம்? உலகத்துக்கு நாங்க பரதேசிகள், வழிபோக்கர்கள். நாங்க வருவோம், கொஞ்ச நாள் தங்குறோம், ஆனா எங்களுடைய நாங்க நித்திய வாழ்க்கை பரலோகம் இல்லையா? அதனால இயேசு சொல்றாரு, நான் எங்க உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப அது அர்த்தம் என்ன? இந்த இடம் உங்களுக்கு இல்ல, உங்களுக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ண போறேன். நீங்க எல்லாம் நான் வந்துட்டு உங்களை மறுபடியும் அங்க சேர்த்துக் கொள்வேன். இப்ப பாருங்க, நமக்காக கருத்துல இடத்தை ஆயத்தம் பண்றேன், நித்திய ஜீவன் தரும்படியாக. இயேசு அதாவது ஹியூமனிட்டி, அதாவது மனிதனத்தை பேச வந்தாரா இல்ல வேற ஏதாவது சொல்ல வந்தாரா? பரவாயில்ல, அதுதான் இயேசு
நல்ல மனுஷன் நல்லா இருக்கணும், அவனுக்கு உதவி செய்யணும், இவனுக்கு உதவி செய்யணும். அதெல்லாம் பிரசங்கத்துல கிறிஸ்தவத்துல இருக்கிற ஒரு பங்கா இருந்தாலும் அதில் முக்கியமானது ரட்சிப்பு, பரலோகம் தான். அவருடைய வாழ்க்கை யாருமே நரகத்துல போகக்கூடாது, கர்த்தருக்கு எதிர்பார்க்கும். இப்ப பாருங்க, இங்க வாசிக்கிறோம், வாசிங்க. உன் சகோதரன் தான் அல்லாத அந்நிய ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்மதியாமலும். அப்ப பாருங்க, முதல்ல இந்த ராஜாவுக்கு இருக்க என்னென்ன இருக்கணும்? முதல்ல அநேக குதிரைகள், அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களுக்கு திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும். அப்ப பாருங்க, அந்த காலத்துல மிகவும் பெரியதான குதிரைகள், யார் பலசாலிகளான குதிரைகள் எங்க இருந்துச்சுன்னா எகிப்துல இருந்துச்சு. எகிப்துல நல்ல பலசாலிகளான குதிரைகள். அதனால ராஜ்யங்கள் போய் எகிப்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, குதிரைகளை வாங்குவாங்க. இப்ப நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்லை, இப்ப இங்க என்ன பண்றது, ஆயுதங்கள் இருக்கிறதுல போய் வாங்கணும். நம்ம எங்க இருந்து வாங்குறோம் அதிகமா? ரஷ்யா எடுத்திருந்தா. அதனாலதான் அமெரிக்காரனுக்கு வைத்தறிச்சு, நான் அவனுக்கு கடன் கொடுக்குறேன், ஆனா அவன் போய் ஆயுதத்தை வாங்குறதே ரஷ்யா கிட்ட இருந்து. புரியுதுங்களா? என்ன சொல்றேன், நான் தான் உனக்கு கடன் தரேன், நீ ஏதாவது பிரச்சனை வந்து உனக்கு கடன் நீ கேட்கும் போது உனக்கு இவ்வளவு போட்டு தரேன். முந்தில அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தான். ஆனா இந்தியாக்காரர் என்ன பண்ற, போய் ஆயுதத்தை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறான். அப்ப அவனுக்கு உள்ள என்ன வந்துருச்சுங்க, கோபம். சரி, அது விடுங்க, நமக்கு அது முக்கியமானது இல்லை. இப்போ பாருங்க, அப்போ அந்த காலத்துல ஒவ்வொரு நாடுகள்ல ஆயுதங்கள் இருந்தது. அசீரியர்களுடையதான ரதங்கள், சிரியக்காரர்களுடைய ரதங்கள், அதான் ரொம்ப சூப்பரான ரதம். இப்ப இங்க சொல்றாரு, அவனுக்கு குதிரை அதிகமா தேவையில்லை. ஏன் குதிரை தேவையில்லை? அப்போ வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 20ஆம் சங்கீதத்துல, அதாவது ரட்சிப்பு கர்த்தரால் வரும், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பெறார்கள். அப்போ ஒரு இஸ்ரவேலனுக்கு நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர். அப்போ ராஜாவாக வருகிறவன் நம்பிக்கையோடு கர்த்தரோடு சார்ந்து இருக்கணும். அவனுக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தாதான் அவன் குதிரை மேல போக மாட்டான். குதிரை மேல அதிகமா நம்பிக்கை வராது. அடுத்ததாக அவன் எகிப்தை நோக்கி திரும்பி போக தேவையில்லை. மோசே சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தை நீ காண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க செங்கடலை கடந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் மறுபடியும் நீ எகிப்துக்கு போற இல்லையா? உனக்கு எதுக்கு அவன் கூட வியாபாரம், இனி எதுக்கு அவனுக்கு சகவாசம்? நீ மாறி போயிடுந்தா முதல்ல முன்கூட்டி ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க. இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று அப்ப சொல்றாரு, இனி போ, அந்த ரூட் தேவையில்லை உனக்கு. பழைய வழி, பழைய மார்க்கம், பழைய வாழ்க்கை உனக்கு தேவை கிடையாது. கர்த்தரை நம்பி வந்தாச்சா, கர்த்தரை எல்லாம் செய்வான். சிலவங்க அப்படிதான் ஆரம்பத்துல கொஞ்ச நாள் வந்துட்டு பார்க்குவாங்க, எதுவுமே நல்லா இல்லைன்னு சொன்னோன்னா திரும்பி பின்வாங்குவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீ விட்ட வழிய திரும்பி போகாத, விட்டு வந்த வழி. காரணம், உனக்காக கிரயத்தை செலுத்தி ஒரு யாரு மோச வந்தார், வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தர் அதாவது தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வந்து சேர்த்த பின்பு மறுபடியும் என்ன பண்ற, நீ எகிப்துக்கே திரும்ப. அதனாலதான் கர்த்தர் திட்டுறாரு, போகக்கூடாது. அடுத்தது வாசிங்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி. இப்ப பாருங்க வசனத்தை இங்க இருந்து கவனிங்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். அது அர்த்தம் என்னன்னா, நிறைய கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப படிக்கிற கேரக்டரும் அந்த மாதிரி ஆளுதான். என்னாச்சு, நிறைய பெண்ணை கொண்டாரு, அந்த பெண்கள் அவருடைய மனசை மாத்திட்டான் இல்லையா? சாலமோன் அப்படிதான் நஷ்டமா. தேவனுடைய வழியை விட்டு போவதற்கு காரணம் என்ன? மனைவிகள். ஆண்டவர் முன்கூட்டி தீர்க்கதரிசி மூலமாக பேசிட்டாரு, இவனுக்கு என்ன தேவைக்கூடாது, மனைவிகள் அதிகம் தேவையில்லை. ராஜாவுக்கு அநேக மனைவிகள் தேவை கிடையாது. அதனால முதல்ல சொல்லிட்டாரு, முதல்ல உனக்கு ஆயுதங்கள் மேல கர்சனை தேவையில்லை. அடுத்தது எது மேல தேவை, கவலை இருக்கக்கூடாது, பெண்கள் பின்னாடி போகக்கூடாது. மூணாவது, வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அப்ப இனி அடுத்தது நீ என்ன பண்ணக்கூடாது, வெள்ளிக்கும் பொண்ணுக்கு பின்னாடி போகக்கூடாது. அது அர்த்தம் என்னன்னா, டாக்ஸ் அதிகமா வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். இந்தியாவுக்கு வருமானம் வேணும்னா என்ன பண்ண இந்தியா சொல்லுங்க, டாக்ஸ் வாங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ அதிகமான வெள்ளியும் பொண்ணுக்கு பின்னாடி போக கூடாதுன்னா, நீ ஜனங்கள் கிட்ட கறந்து வாங்கக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கான், கம்மியா தான் இருக்கலாம், ஆனா அவனை வந்து கூடு போயிட்டு போர் சேவர்களை அனுப்பி அவங்க கிட்ட அப்படியே வருமானத்தை வாங்கக்கூடாது. அவங்கள வந்து கொல்லக்கூடாது. இந்தியாவுடைய பழைய சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடையதான முடிவுக்கு வருகிறதுக்கு
அந்த முடிக்கு எவ்வளவு நீட்டம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வரி இருந்தது. ஒரு பெண்ணுடைய மார்புக்கு எவ்வளவு பெருசு இருந்ததோ அது பெருசா சின்னதா அளவு பெருசா அதுக்கும் வரி வசூலிச்சாங்க. அவ்வளவுலாம் கொடுமைகளை கொடுத்து அதாவது இந்த நடுத்தர மக்களும் ஏழை மக்கள் கிட்ட என்ன பண்ணாங்க, வரி வசூலிச்சாங்க. அதனாலதான் இங்க ஒரு பெரிய பணக்கார ராஜ்யமா அந்த காலத்துல காணப்பட்டது. பாருங்க, அதிகமாக நீ என்ன பண்ணக்கூடாது, பொண்ணு மேல வெள்ளி மேல ஆர்வம் போகக்கூடாது. ஓ முதல்ல கர்த்தர் எது சொன்னாரு, ரெஸ்ட்ரிக்ஷன், ரதங்கள் மேல ஆயுதங்கள் மேல, குதிரைகள் மேல, இரண்டாவது பெண்கள் மேல, மூன்றாவது பணத்தின் மேல ஆஸ்தி, அடுத்தது அவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அதன் தன் சகோதரர் பேர் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. அப்ப பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாருக்கு கையில கர்த்தர் கொடுத்தது, இஸ்ரவேலுக்கு கொடுத்தாலும் அந்த புக் யார்கிட்ட இருக்கு இல்லைங்க. அந்த புக் அந்த இஸ்ரவேல் கூட்டத்துல யார் வச்சிருப்பாரு, தலைவர்னா யாருங்க, ஆசாரியன் இல்லையா. ஆசாரியன் கிட்ட தானே நியாயப்பிரமாணம் இருக்கு, அவர் தானே பைபிள் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா. இப்போ சர்ச்சில் பார்க்கும்போது பெரிய பைபிள் யார் வச்சுட்டு இருக்கணும், பாசங்களா நடக்கும். ஆனா இங்க பார்க்கும்போதே பிறகுற காலத்துல பாத்தீங்கன்னா பாசங்க டேப் போன் தான் சுத்திட்டு இருக்கான் இல்லையா, பைபிள் கிடையாது. ஆனா விசுவாசி பழைய மிஞ்சுது பைபிள் எல்லாம் தூக்கிட்டு வராங்க அவங்க சந்தோஷத்துல. ஆனா பாசங்க பைபிள் இல்ல. அப்ப பாருங்க, அந்த காலத்துல வேதாகமம் இருந்தது தேவாலயத்துல, எல்லாரும் வீட்டுல இல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கணும். யார் வீட்லயும் தேவாலய பைபிள்ல இல்ல, தோரா கிடையாது, ஆலயத்துல தான் இருக்கும் நியாயப்பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணம் ஆலயத்துல இருக்கும்போது ஆசாரியன் எடுத்து படிக்கணும். அப்போ ரெண்டு பேருக்கு தான் அதை தொடுவதற்கும் அதை பார்த்து படிக்கிறதுக்கும் அதாவது உரிமை. யாரு சரிங்களா, ஒண்ணு ஆசாரியன், அடுத்தது ராஜா. புரியுது, அடுத்தது ராஜா. எதுக்கு ராஜாவுக்கு நியாயப்பிரமாணம், அவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது சரியாக நியாயம் விசாரிக்கணும். பாதபட்சம் இல்லாமல் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் என்று நியாயத்தை புரட்டாம சரியான நியாயத்தை சொல்லணும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, அவன் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளணும். ஒரு நியாயப்பிரமாணத்தை ஒரு ஆசாரியன் எப்படி கற்றுக்கொள்கிறாரோ அந்த போல ஒரு நியாயப்பிரமாணத்தை அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ராஜா கற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? கர்த்தர் ஆல்ரெடி கண்டிஷன் கொடுத்த ராஜா எப்படி இருக்கணும். நம்ம ராஜாக்களை பின்பதாக நீங்க படிச்சு பாருங்க. இந்த ராஜாக்கள் இதெல்லாம் பின்பற்றினாங்களா நீங்க தியானிக்கும் போது ரொம்ப குறைவான ராஜாக்கள் தான் இதை பின்பற்றினாங்க. அதனாலதான் எல்லா ராஜாக்களுக்கும் என்ன கிடைக்கல, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பேரோ புகழோ கிடைக்கல. கர்த்தர் அவங்க முடிவை நாசப்படுத்திட்டார். 8வது புத்தகத்துல பேர் இவங்க பேர் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன, இவங்களுடைய வாழ்க்கை. சரி, வாசிங்க. அவன் தேவராகிய ஆசாரியருக்கு நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்கு ஒரு பிரதியை எழுதி. அப்ப பாருங்க, அவன் என்ன பண்ணோம், ஆசாரியன் கையில இருந்ததான புக்க பார்க்கணும். அதை என்ன பண்றோம், இவருக்காக ஒரு காப்பி செராக்ஸ் எடுக்கணும். அர்த்தம் செராக்ஸ். இப்ப நம்ம காலத்துல செராக்ஸ் பண்றோம், இந்த காலத்துல செராக்ஸ் இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, அப்படியே காப்பி பண்றாங்க. அப்ப சும்மா எல்லாம் எழுத முடியாது, அதுக்குன்னு நியமிக்கப்பட்டதான லேவியர்கள் இருக்கிறார்கள், அவள் தான் எழுதுவாங்க. அவங்கதான் பிற்காலத்தில் ஸ்கிரைப்ஸ் பண்ணாங்க. ஸ்கிரைப்ஸ் அதாவது அவங்க இங்கிலீஷ் தமிழ் என்ன தெரியல, சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் எழுதுவாங்க. அளவு இருக்குங்க, ஒரு புக்ல எவ்வளவு எழுதணும்னு அளவு இருக்கு. சும்மா இஷ்டம் போல நம்ம இப்ப நான் எழுதும்போது மேல கீழே இடம் இல்லைன்னா கூட அங்க இங்க சேர்த்து எழுதும். இதுதான் என் கையை எடுத்து பாரு, நான் இங்க எழுதுறேன். இப்போ இங்க ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன பண்றேன், மேல ஒரு காம போட்டு இங்க இருக்கு, கீழே இங்க ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டேன், இங்கேயும் போட்டேன். அப்படியே எழுத முடியாது, அவங்களுக்கு அளவு இருக்கு. அந்த அளவுக்குள்ளதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது எழுதணும். ஒரு பேஜ்ல ஒரு பேராகிராஃப்ல இவ்வளவுதான் இருக்கணும், அளவு இருக்கு, மீட்டர் இருக்கு. அப்போ அப்படிதான் எழுதி என்ன பண்றாரு, காப்பி வாங்கிட்டு போனார் யாரு, ராஜா. அவன் வாங்கிட்டு போய் என்ன பண்ணிக்கணும், படிக்கணும். படிக்கும் போது எப்படி படிக்கணும், வாசிங்க. பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவன நாளெல்லாம் அதை வாசிக்க கடவுள். அப்ப உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன பண்ணணும், தேவ வசனத்து மேல தியானம் கொள்ளணும்னு அர்த்தம். வசனத்து மேல. அதனாலதான் தாவீது சொல்றாரு, இரவும் பகலும்
உங்களுடைய வசனத்தை வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியம். புரியுதுங்களா? அது செஞ்சது ஒரு அளவுக்கு ஒரு 90% ஒழுங்கா இருந்தவர் யாருன்னா தாவீது தான். மிச்சம் இருக்கிற யாருமே அவ்வளவு அளவு குவாலிஃபைட் கிடையாது. சரி வாசிங்க. இப்படி செய்வதனால் எழுதி கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அப்ப நீடித்து வாழ்வன என்ன பண்ணணும்? இந்த ராஜாக்கள் படிச்சே ஆகணும், வேதாகமம் படிச்சா. அப்ப நம்ம சொல்றோம் பைபிள்ல, சர்ச்சில் சொல்றோம் பைபிள்ல பார்க்கறான்னு சொல்லும்போது அது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வசனம் உங்களுக்கு வழிகளை காண்பிக்கும், ஞானத்தை போதிக்கும், அறிவை தரும், வேதையும் ஞானியாக்கும். இல்லையா? இது சும்மா இல்ல உங்ககிட்ட படிக்க சொல்றது. ஏன்னா நீங்களும் மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளும் அதுல வளருவாங்க. அப்ப கர்சனையோட முன்பதாகவே முன்கூட்டி ஒரு ராஜா எப்படி இருக்கணும், அவன் என்ன வாழணும், எப்படி நடக்கணும், எதை கற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் முன்கூட்டி சொல்லியிருக்காரு. பெண்கள் மேல ஆசை இருக்க கூடாது. ராஜாவுக்குன்னா எது வேணும்? ஒரு ராஜா, நீங்க முதல்ல சொல்றேன், ஒரு ராஜான்னு சொல்லும் போது அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் அவனுடைய சொந்தம், அதான் அர்த்தம். அப்படிதான் வரும். புரியுதுங்களா? அந்த ஊர்ல இருக்கிறதான பணம் அவனுக்கு சொந்தம். உங்க வீட்டுல நீங்க சம்பாதிச்சா இருக்கலாம், ஆனா ராஜா எடுத்துட்டு வாடான்னு சொல்லும் போது போய் கொடுத்தே ஆகணும். ஏன் நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டது ஒன்னும் பேச்சு கிடையாது. ஒரு ராஜாவுக்கு இருக்கிற வல்லமை அந்த அளவுக்கு. உங்க வீடு அவன் வீடு. இப்ப பாருங்க, இந்தியா நம்ம இது வீடு கட்டியிருக்கோம், நம்ம பில்டிங் நம்ம தான் செலவு பண்ணி எல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனா என்ன பண்ண வருஷம் வருஷம் டாக்ஸ் கட்டுறோம். அது ஏன் டாக்ஸ் கட்டுறீங்க? காரணம் நீங்க இருந்தாலும் உங்களுது கிடையாது, இந்தியா கவர்மெண்ட். கவர்மெண்ட் மாறலாம், ஆனா இது இந்தியாவுக்கு. அப்ப இந்தியாவுக்கு நம்ம என்ன பண்றோம்? வாடகை கட்டுறோம் வருஷம் வருஷம். அதே போலதான் ஒரு ராஜா நினைச்சா அந்த முழு தேசம். அதனாலதான் பேட்சாபாவை இவர் என்ன பண்றாரு? இவர் கூப்பிடும் போது அவ போய் தான் ஆகணும், இல்லைன்னா அவ கழுத்து மேல தலை இருக்காது. பொதுவாக எல்லாரும் பெட்சாபா குச்சம் சொல்லுவாங்க. பெட்சாபா ஏப்பா எங்க குளிக்கணும்? பெட்சாபா குளிச்சது இல்லை, இவன் மாடிக்கு போனதுதான் தப்பு இல்லையா? யுத்தத்துக்கு போயிருக்கணும். அது பாரு, இவர் என்ன பண்றாருங்க? மேல போயிட்டு அங்க யுத்தம் பயங்கரமா நடக்குது, இவர் மேல போயிட்டு சுற்றுலா பண்ணும்போது தான் கண்ணு முன்னாடி அழகான பெண் குளிக்கிறது கண்ணு. இப்ப பாருங்க, இவருடைய பார்வை, இவருடைய தரிசனம், இவர் செய்ய வேண்டியது செய்யாம இவர் அந்த தரிசனத்தை விட்டு வேற வழியில போனதுனாலதான் பிரச்சனை. அப்ப அதே போலதான் இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? அந்த வேதாகமத்தை நீ எப்போதும் வச்சுக்கொள்ளணும். அந்த வேதாகமத்தை நீ நடக்க வேண்டிய வழி அதுல சொல்லப்பட்டிருக்கு. செராக்ஸ் வர பைபிள்ல சொல்லியிருக்கு. நீ எடுத்து வைக்கணும். எதற்காக? ஒரு காப்பி நீ எடுத்து வைக்கணும். எதற்காக? நீ அதை வாசிக்க 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 நீ ஏது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்று அந்த வேதாகமம் உனக்கு கற்றுத்தரும். அந்த அளவுக்கு கர்த்தர் முன்கூட்டி ஆலோசனை கொடுத்தார். ஆனா இந்த ராஜாக்கள் எல்லாம் இப்படி நடந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இருந்தவர்கள் ரொம்ப குறைவு. சரி, இப்ப பாருங்க, இந்த முன்கூட்டியே கர்த்தர் இது கொடுக்கும் போது நம்ம அதோடையதான நிறைவேறுதல் எங்க காண்கிறோம்? 8ஆம் அதிகாரத்துல காண்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது ஜனங்கள் தேவனை மீறினார்கள். ஆண்டவரே சொல்றாரு, அவங்க என்ன தள்ளி விட்டுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை தள்ளினார்கள். அவங்க ஆசைப்பட்ட போல நீ என்ன பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ராஜா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? சவுலை தெரிந்து கொண்டார். சவுல் என்ன செய்கிறான்? பிற்காலத்துல அவன் தேவனுடைய வழியை விட்டு விலக நிமித்தமாக கர்த்தர் அவனிடத்துல ராஜ்யபாரத்தை படித்தார். அது பின்பு தாவீதுக்கு போகிறது. தாவீது 40 வருஷம் அவனுடையதான வாழ்க்கையை முடிச்ச அவனுடையதான ராஜ்யத்தை செய்த பின்பு யார் வருகிறார்? சாலமோன் இருக்கிறார். இப்ப சாலமோனுடையதான ஆரம்பத்தை நமக்கு பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை தியானிக்கும். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றார். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டார். அப்ப பாருங்க, இங்க பார்க்கும்போது பின்பு தாவீது பெர்ஷேபாவை தேர்ச்சுக்கிறார். அப்ப பெர்ஷேபா ஏன் தேர்ச்சப்படணும்? தன் பெர்ஷேபாவுக்கு இருந்ததான குழந்தை செத்து போயாச்சு இல்லையா?
பெர்ஷேபா பெற்றெடுத்ததான அந்த குழந்தை, தாவீதுக்கும் பெர்ஷேபாவுக்கும் முதல்ல ஒரு குழந்தை உருவானது. அது தேவனுடையதான வழியின் பிரகாரமாக தாவீது செய்யாதபடினால தாவீது அக்கிரமம் செய்த நிமித்தமாக 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த அக்கிரமத்தை கவனிக்கிறோம். அந்த அக்கிரமத்தை நிமித்தமாக 12ஆம் அதிகாரத்தில் தாவீதை கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். பின்பு தாவீது தேவ சமுத்திர கதிர நிமித்தமாக தாவீது அந்த நியாயம் அந்த வாளில் இருந்த பட்டயத்திலிருந்து அவனை தப்புவித்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த குழந்தை செத்து போகுது. அந்த குழந்தைக்காக உபவாசம் எடுக்கிறாரு, எதுவுமே நடக்கல, அந்த குழந்தை செத்து போகுது. பின்பு தாவீது என்ன பண்ணார்? பெர்ஷேபாவை தேற்றினார். அப்போ ஒரு தாய் குழந்தை செத்து போகும்போது எவ்வளவு துக்கம் இருக்கும் இல்லையா? 9 மாசம் சுமந்து கொண்டு இல்லையா, 9 மாசம் சுமந்து கொண்டு அந்த கர்ப்பவேதனை பெற்று அது அந்த குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு கேள்வி போகும்போது ஒரு தாய்க்கு மிகவும் துக்கம் இருக்கும். ஒரு தகப்பனை பாருங்கள், அதிகமாக துக்கப்படுகிறது இந்த தாய் பெண் தான். அந்த பெண் துக்கப்படும் போது தாவீது என்ன செய்கிறான்? அவளை தேற்றினான். பின்பு அவளோடு அவன் வாழ்ந்து என்ன நடக்கிறது? ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பேர் என்ன? சாலமோன். அப்ப சாலமோனுடைய பேருடைய அர்த்தம் ஷாலே, ஷாலோம். ஷாலோம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சமாதானம் இல்லையா? எபிரேய பாதத்துல ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம். அப்ப ஷாலோம் என்று சொல்லுகிறதான பதத்திலிருந்து உருவான பேர் தான் ஷாலமோன் இல்லையா? சுலைமான் இங்கிலீஷ்ல, ஹிந்தியில, அரபிக்ல சொல்லும்போது சுலைமான், ஹிந்தியில சொல்லும்போது சுலைமான் சொல்றாங்க. அப்போ இந்த சுலைமான் அர்த்தம் என்ன? சமாதானம். இல்லாவிட்டால் முழுமை, முற்றுமாக, அதாவது முற்றிலுமாக, அதாவது ஃபுல், அதாவது நிரம்பின நிலைமை. அப்ப முழுமையான சமாதானம் என்று நமக்கு சொல்லலாம். சாலமோனுடையதான பேருக்கு அர்த்தம் பாருங்க. ஒரு பேர் இருந்தாலும் அந்த பேருக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நம்மள மாதிரி அன்புன்னு சொல்லும்போது அன்புக்கு ஒரே அர்த்தம் தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அன்புக்கு அர்த்தம் வேற, காதலுக்கு அர்த்தம் வேற, என்னது நேசத்துக்கு அர்த்தம் வேற இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? ஒரு பேர் வச்சிருக்கிறோம். ஆனா எபிரேயத்துல அவ்வளோ ஒன்றும் கிடையாது, பதங்கள் கிடையாது. 10,000 வார்த்தைகளுக்கு மேல அது அவ்வளவு பெரிய வார்த்தை இருக்கிற மொழி கிடையாது எபிரேய மொழி. ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள் இருக்கிற மொழி தான். அப்போ அது மாதிரி அதனால பல அர்த்தங்கள் கொண்டு ஒரு வார்த்தை இருக்கலாம். இப்போ பாருங்க, இங்க பார்க்கிறோம் சுலைமான் என்று பேருகிறார், சாலமோனுக்கு பேருகிற அர்த்தம் அதாவது பீஸ்ஃபுல், இல்லை நிரம்பினவன், சமாதானம் நிரம்பினவன், இல்லை அப்படி முழுமை என்று பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இது எபிரேய பதத்தில் எப்படின்னா ஷலேமோ, ஷலேமோ தான் அர்த்தம். அது கிரீக்கில் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சாலமோன் என்று, சாலமன் என்று அது டிரான்ஸ்லேட் ஆகுது. இங்கிலீஷில் பார்க்கும்போது சாலமன் என்று அது படிக்கிறோம். அதனால தான் தமிழில் படிக்கும்போது சாலமோன் என்று படிக்கிறோம் இல்லையா? ஆனால் மலையாளம் தான் கொஞ்சம் கூட அந்த எபிரேய வார்த்தைக்கு தகுந்ததான பேர்கள் வரும். ஷலோமோன், ஷலோமோன், அப்ப ஷாலோம், ஷாலோம், ஷலோமோன், அப்ரஹாம், அவன் அப்படிதான் எழுதிருக்கிறது. இங்கிலீஷ் எபிரேயத்துல எப்படி அந்த பேர்கள் சொல்லப்படுறதோ அப்படிதான் மலையாளத்திலயும் சொல்றாங்க. அதை அங்க இப்பதான் டிரான்ஸ்லேஷன் ஈஜிப்ட்னு வருது. அங்க மலையாளத்துல மிஸ்ரேம்னு ஈஜிப்ட் ஆக்சுவலி சொல்ல போனா எகிப்து தான், மிஸ்ரேமியர்கள். சரி, அப்ப நான் சொல்ல வந்தது, அப்ப பாருங்க இந்த சாலமோனுடைய பேரோட அர்த்தம் என்ன? சமாதானம். அடுத்த இந்த சமாதானத்துக்கு என்ன நடக்குது வாசிங்க. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவர் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டார். எதிதியா என்று பெயர் அர்த்தம் என்ன? கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவன் என்று அர்த்தம். எதிதியா என்று பெயரோட அர்த்தம் என்ன? loved by God, அதாவது கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவன். இப்ப பாருங்க, சாலமோனை இப்ப என்ன செய்யறார்? கர்த்தரே நேசிக்கிறார். முதல்ல குழந்தை தேவனுடையதான நியாய தீர்ப்புல அது செத்து போயிடுச்சு. அடுத்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையை கர்த்தர் நேசிக்கிறார். அப்ப சாலமோன் பிறந்த காலத்துல இருந்தே சாலமோனை கர்த்தர் நேசிச்சாரு நாம் கவனிக்கிறோம். நாம் அதே ஒரு உதாரணமாக எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சிறு பையன் என்று சொல்வதற்கு நீ யார்? நீ தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக நான் உன்னை கண்டேன். இப்ப பாருங்க, நான் சொல்றேன், நாம் தாயுடையதான கருவில உருவாவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை கண்டார். கர்த்தர் நமக்கு பேர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க அம்மா அப்பா ஒரு பேர் வைக்கலாம், ஆனா கர்த்தர் முன்கூட்டியே அறிந்து உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். ஆமே. அப்போ நீங்க எந்த பேர்ல அழைக்கப்பட போறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அப்போ தாயின் கரு, அப்போ சங்கீதக்காரன் என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை கண்டவர். அப்போ தாயின் கருவில நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை கண்டவர். ஒரு பாட்டுக்காரர் சொல்ல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா தர்சனம் உருவாயிடுச்சான். அப்ப நம்மை குறித்துதான கர்த்தருடையதான திட்டம், அதாவது நம்ம உருவாவதற்கு முன்பதாக, பூமியின் அஸ்திபாரத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மளை கண்டு கொண்டார். இந்த ஆளு இந்த வருஷத்துல பிறப்பாருன்னு கர்த்தருக்கு தெரியும்.
இல்லையா? அவர் இவ்வளவு நாட்கள் வாழ்வார், இதெல்லாம் செய்வார், கர்த்தருக்கு முன்கூட்டியே தெரியும். அதே போல பாருங்க, இந்த எதிதியான்னு சொல்லும் போது கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். அப்ப நீங்களும் நானும் யாருங்க? கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்கள். நம்ம கர்த்தரால் நேசிக்கப்பட்டோம். எப்போ? பிறந்த நாள் இல்ல, தாவீதுடைய வம்சத்துல வந்ததுனால இல்ல, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆசிங்க. அதற்கு யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதிடத்தில் ஆள் அனுப்பி தான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொண்டான். நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் அவன் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். சரி, அப்ப பாருங்க, இங்க நடக்கிறது என்னன்னா, கர்த்தர் முன்கூட்டியே இந்த சாமுவேலை சாலமோனை கண்டார். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்துல ஒருத்தனை பார்க்கிறோம், அம்னோன் ஒருத்தனை பார்க்கிறோம். அம்னோன் யாரு? தாவீதுடையதான ஒரு மகன், மூத்த மகன் இல்லையா? பெரிய பையன் தான், தாவீதுடைய மூத்த மகன் தான் அம்னோன். தாவீது செத்த பிறகு அடுத்து யார் வரணும் ராஜாவாக? அம்னோன் வரணும். ஆனா சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அம்னோன் அதாவது தாவீதுடைய இன்னொரு மனைவியின் மகளை, அதாவது அப்சலோமுடையதான சகோதரி, அதாவது பார்க்கும்போது ஒரு பாதி சகோதரின்னு சொல்லலாம். யாருக்கு? அம்னோனுக்கு. தாய் வேற, தகப்பன் ஒண்ணு. இப்போ பாருங்க, அம்னோன் என்ன செய்கிறான்? அந்த தாமாரை தன்னிடமாக தந்திரமாக எடுத்துக்கொண்டு அவளோடு என்ன பண்றான்? அவளை அந்த ராத்திரியில அவளை கெடுக்கிறான்னு பார்க்கிறோம். அவளை கெடுத்த உடனே அவன் என்ன செய்யறான்? அவளை அப்படியே தள்ளி விடுகிறான், அப்படியே வெறுத்து விடுறான். அவ ஒரு பெரியதான ஒரு அவமானம் அந்த வீட்டுக்குள்ளாக உண்டாகிறது என்று பாருங்க. தாவீதுடையதான அரண்மனையில பெரிய அவமானம் இல்லையா? சொந்த மகனே, அதாவது சொந்த மகளையே கெடுத்தான் என்ற ஒரு அவமானம். அந்த அவமானத்தை தாவீதால தாக்க முடியல. ஆனா என்ன பண்றான்? தாவீதுக்கு எதுவுமே செய்யவும் முடியல. அப்ப அந்த சமயத்துல என்ன, அப்சலோம் தாமாருடையதான சகோதரன் அப்சலோமுக்கு பெரிய கோபம். ஆனா இந்த அப்சலோம் என்ன செய்கிறான்னா, தந்திரமாக அம்னோனை கொன்று விடுகிறான். தந்திரமாக அம்னோனை கொன்று விடுகிறான், சகோதரனை கொன்று விட்டான். கொன்று விட்டோன்னு அப்சலோம் அடுத்து என்ன செய்யறான் தெரியுமா? இப்போ அம்னோன் செத்த பிறகு அடுத்த அந்த பதவிக்கு யார் வருகிறான்? அப்சலோம் வந்து அடுத்த மகன் ராஜாவாக வரணும். ஆனா இப்ப அப்சலோம் என்ன செய்கிறான்னா, தந்திரமாக ராஜா செத்த பின்பு அவன் வர்றதுக்கு பிளான் பண்ணல. ராஜா இருக்கும் போதே ராஜாவை சாகடிச்சு அடுத்த ஒரு ராஜாவாக மாறலாம் என்று அப்சலோம் தீர்மானம். அதனாலதான் என்ன பண்றான்? ஜனங்களை வசியம் பண்ணான் என்று வாசிக்கிறோம். எப்படி ஜனங்களை வசியம் பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கும்படி அரண்மனைக்கு வரும்போது பட்டண வாசல் என்ன பண்றாரு? சந்திக்கிறார், எல்லாரும் கிரீட் பண்றாரு. எப்படி வந்து வாசல்ல கிரீட் பண்றாரு. நான் சொல்றாரு, நான் இருக்கிறேன்ப்பா, அப்பா இல்லைன்னா கூட நான் பாத்துக்கிறேன், தைரியமா இரு. அந்த வார்த்தை கேட்டோம்னா ஜனங்களுக்கு என்ன வரும்? ஒரு சந்தோஷம். ஆமா ஆமா கரெக்ட். சில டைம் தாவீது சொன்னா கேட்கறது இல்லை, ஆனா பையன் கிட்ட சொன்னா கேட்கறான். நீங்களும் அப்படித்தானே? சில டைம்ல பாஸ்டர் கிட்ட சொன்னா பிரச்சனை தான், ஆபிரகாம் கிட்ட சொன்னா எப்படியா சாதிச்சு இல்லையா பிளான் பண்றீங்க தானே, அந்த மாதிரிதான். அப்ப பாருங்க, அதுக்கு முன்கூட்டி அப்சலோம் என்ன பண்ண, தந்திரமாக வெளியே போய் ஆட்களை அவன் பக்கமாக திருப்பி கொண்டான். அப்ப அப்சலோம் என்ன செய்யறான்? தந்திரமாக ஆட்களை அவன் பக்கமாக வசப்படுத்தி கொண்டான். அப்ப இந்த தந்திரத்தை யாரு முன்கூட்டி கண்டாரு? தாவீது அறிந்து கொண்டான். தாவீதோட இருக்கிற சேனை. இப்போ ஒரு ராஜ்யத்துல ரெண்டு பிளவு நடக்குது. ஒரு தாவீதுக்கு ஒரு கூட்டம், அப்சலோமுக்கு ஒரு கூட்டம். இப்போ இந்த அப்சலோம் என்ன செய்கிறான்னா, எப்படியாவது தகப்பனை கொன்று அந்த சிங்காசனத்தை எடுக்கணும். அப்போ அப்சலோம் கூட இன்னொருத்தன் ஆலோசனை கொடுக்கிறது தான், அவன் பேர் தான் அகித்தோப்பல். இந்த அகித்தோப்பல் யார் என்று பார்க்கும்போது இந்த பெர்ஷேபாவுக்கு தாத்தாவாக காணப்படுறார். யாருங்க? பெர்ஷேபாவுக்கு தாத்தா. அப்ப இந்த பெர்ஷேபாவுக்கு தாத்தாவுக்கு மிகவும் கோபம். ஏன்னா இந்த பெர்ஷேபாவுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான். தாவீது கெடுத்த இல்லையா? உரியாவை சாகடிச்சாச்சு, இப்படியெல்லாம் இந்த பெண்ணை அப்படி பண்ண தொட்டு அவருக்கு ரொம்ப வைராகியம். அதனாலதான் அப்சலோம் கூட சேர்ந்துட்டார். இவர் என்ன பண்றாருன்னா, நீ என்ன பண்ணணும், உங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த அரண்மனையில அவருடைய வெப்பாட்டியில வச்சுட்டு போயிடுவார். நீ என்ன பண்ணணும், அந்த பெண்களோடு படுக்கணும், நீ அப்படி அந்த இடத்தை ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குற அகித்தோப்பல். ஆனா பிற்காலத்துல என்ன சம்பவிக்கிறது? அப்சலோமை என்ன செய்தார்கள்? அவர்கள் கொன்றார்கள், பட்டயத்தாலும் கொன்றார்கள். அவமானம் தாங்க முடியாம அகித்தோப்பலுடைய ஆலோசனை கர்த்தர் பைத்தியமாக்கினபடினால அகித்தோப்பல் என்ன செய்தார்? கடைசியில அவனே தூக்க மாட்டி ஆண்டு கொண்டு செத்தான். பாருங்க தேவ பிள்ளைகளை,
நம்முடையதான யோசனைக்கும் நம்முடையதான வளர்ச்சிக்கும் நம்முடையதான ஆசீர்வாதத்திற்கும் விரோதமாக யாரெல்லாம் ஆலோசனை கொடுக்கிறார்களோ வசனம் சொல்லுகிறது அவருடைய ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்வார்? பைத்தியமாக்கி விடுவார். அதனாலதான் தாவீது சங்கீதங்களை பாடுகிறார், என்னோடு கூட இருக்கிறவனும் என் பாத்திரத்துல புசித்தவனும் எனக்கு விரோதமாக என்ன சார் குதிகாலை நீட்டான்ற இல்லையா, எனக்கு விரோதமா காலை நீட்டான் அவன். பாருங்க, அப்ப ஐத்தோப்பில் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு விரோதமா மாறினார். அவ்வளவு நாள் தேவனோடு இருந்து தாவீதோடு எல்லா ரகசியங்களும் இருந்ததான ஐத்தோப்பல் என்ன நடந்தது? அவன் மறுபக்கமாக சாய்ந்தான். அதனுடைய நியாயம் நமக்கு அதனுடைய நியாயமோ அதனுடைய தந்திரங்களை நான் சொல்ல வரல. ஆனா பாருங்க, கர்த்தர் அபிஷேகப்பட்டவனுக்கு முன்பதாக, அதாவது கர்த்தர் சொல்லதான அந்த உடன்படிக்கைக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மீற மாட்டார். இந்த நேரத்துல நமக்கு தியானிக்க வேண்டியதான சில விஷயங்கள் இருக்கு. பாருங்க, ஒரு இஸ்ரவேலுக்கு ராஜா எப்படி இருக்குன்னு கர்த்தர் முன்கூட்டி சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா இப்படிதான் இருக்கணும். அவனுக்கு ரதங்கள் மேல ஆசை இருக்கக்கூடாது, ரதங்கள் மேல அவனுடைய யோசனை இருக்கக்கூடாது. காரணம், குதிரைகளும் யுத்தங்களும் அம்புகளும் அதாவது கோப்பைகளும் அதன் மேல் இருக்கிறதான வில்லுகளை மேல நீங்க உன்னுடையதான பச்சைதல் இருக்கக்கூடாது. காரணம், அது இருக்கும்போது ஒரு நாள கர்த்தர் வசனம் சொல்ல, நீ வில்லை ஒடித்து அதாவது ஈட்டியை முறித்து இல்லையா ரதங்களை என்ன செய்யறார்? சுட்டெரித்து விடுகிறார். அப்பேற்பட்டதான கர்த்தருக்கு முன்பதாக ஒரு ராஜா அதன் மேல அவனுடைய ஆசை வைக்கக்கூடாது. இதே போல இந்த பகல் வேளையில நாம சொல்லுகிறேன், ஊழியத்திற்காக வருகிற தேவ பிள்ளைகளும் சபையில் இருக்கிறதான ஆத்துமாக்களும் ஒருபோதும் ஆஸ்தி மேலும் அந்தஸ்தின் மேல பொருட்கள் மேல பலத்தின் மேல உங்க எண்ணம் போக கூடாது. காரணம், அதன் மேல நீங்க போனீங்கன்னா உங்க விசுவாசம் என்ன செய்யணும்? குறைஞ்சிரும். நம்ம இந்த அதிகாரத்தோடு சேர்த்துதான் சாலமோனுடைய வாழ்க்கையை நம்ம படிக்க போறோம் வருங்காலத்துல. பாருங்க, சாலமோன் அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல பார்க்கும் போது அவன் தேவனோடு பேசினான். அவனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல பலி கொடுக்கிறவனா இருந்தான். வசனம் சொல்லுது, அவன் பலிகளை கொடுத்து அதாவது ரத்தம் ஆறு போல ஓடினதான். அந்த அளவுக்கு மிருகங்களுக்கு பலி கொடுத்தான். யாரு? சாலமோன் ராஜா. ஆனா ஞானம் கிடைச்ச பின்பு, அநேக மனைவிகள் அவனுக்கு வந்த பின்பு அவன் மெதுவாக வழி தவறி போனான். முன்ன இருந்ததான சாலமோனுக்கு இருந்ததான பக்தி கிடையாது. சாலமோனுக்கு ஆரம்பத்தில் இருந்ததான அந்த தீவிரமான தேவ பயம் இல்லை. முகாமுகமா கர்த்தரோடு பேசணும். அதுதான் என்னால டைஜஸ்ட் பண்ண என்னால கிரகிக்க முடியல சில டைம்ல. என்னன்னா தேவனை முகாமுகமாய் கண்ட ஒருவன். யோசிச்சு பாருங்களேன், கர்த்தரை முகாமுகமாக கண்ட ஒருவன் பேசினான். அந்த தேவ சமூகத்துல தேவனுடைய பிரசன்னம் தேவாலயத்துல இறங்கும் போது யாருக்குமே ஊழியம் பண்ண முடியல. ஊழியக்காரனுக்கு பண்ண முடியல, அந்த ஆசாரியனுக்கு நிக்க முடியல, எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆலயம் புகையினால நிரப்பப்பட்ட போது அந்த சாலமோனிடத்த முகாமுகமாய் பேசின சாலமோனும் என்ன செய்தான்? பிற்காலத்துல தேவனுடைய வழியை விட்டு விலகினான். நான் சொல்ற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நம்ம யாரா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், வசனத்தை பேசுறவா இருக்கலாம், பாடுகிறவா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணவனா இருக்கலாம், எதுவும் இருந்தாலும் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவங்க மாத்திரமே ரட்சிக்கப்படுவார். என்னுடைய ஆரம்ப ஊழியத்தை பார்த்து கர்த்தர் பரலோகத்தில் ஏற்ற மாட்டாரு. என் நடுவு இருக்கிற ஊழியத்தை பார்த்து கர்த்தர் ஏற்ற மாட்டாரு. நான் கடைசி வரைக்கும் உண்மை உத்தமமா இருந்தா மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். புரியுதுங்களா? நம்ம யாருமே ஆரம்பமோ நடுவுல பண்ணதெல்லாம் கர்த்தர் கவனிக்க மாட்டாரு. நீ கடைசி வரைக்கும் எப்படி இருந்த? நீதியின் கிரீடம் பெற்றுக்கொள்ளும் போது பவுல் சொல்லுகிறாரு, நான் என் விசுவாசத்தை காத்தேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடனுக்காக அவ விசுவாசத்தை காக்கணும். அப்போ ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காக்கலன்னா எப்படி தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியுங்க? நாம சொல்லல, ஆரம்பத்துல நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செஞ்சேன், நான் ஆரம்பத்துல இப்படி பண்ணேன், தேவ சமூகத்துல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆரம்பத்துல எல்லாம் நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஆரம்பத்துல எல்லாம் ஆத்துமாக்கள், அதெல்லாம் போகட்டும், இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? அதுதான் கேள்வி. இனி நீ எப்படி இருக்க போகிற? அதுக்கும் பதில் வேணுமே இல்லைங்களா? தேவன் நமக்கு ஆரம்பத்தை குறித்து, நம்முடைய முடிவை குறித்து, கர்த்த சகலதை குறித்து அவர் நமக்காக வசனத்தில் தீர்க்க தரிசனமாகவும் நியாயப்பிரமாணமாக சொல்லி தந்திருக்கும் போது நாம் அதை அறிந்தும் அதை எப்படி வணங்கா கழுத்துள்ளவர்களாக போகாம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல உண்மை உத்தமமாக காணணும். ஆமே. எரேமியா தீர்க்கதரிசி இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்புங்க, பாவ வழிகளை விட்டு விலகுங்க. நீங்க விலகலன்னா கர்த்தர் மச்ச அந்நியனை கொண்டு வந்து உன்னை தண்டிப்பா. ஆனா ஜனங்க காதெல்லாம் கேட்டது என்ன தெரியுமா? நல்ல உபதேசங்கள். எருசலேமில் நல்ல உபதேசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை தண்டிக்க மாட்டார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார், கர்த்தர் உன் கவலையை தீர்க்கிறார். இந்த உபதேசம் கேட்டு 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 இவங்க காது எப்படி ஆயிடுச்சு தெரியுமா?
இவன் காது மந்தமாயிடுச்சு. இவனுக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது இவனுக்கு பிடிக்கல, காரணம் இவங்களுக்கு சார்பா பேசலையே. ஆனா தேசத்துல இருக்கிறதான ஆசாரியர்கள் சொல்ற கள்ள தீர்க்கதரிசி சொல்றதெல்லாம் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, உண்மையை பேசுகிறதான ஊழியக்காரர்கள் ரொம்ப குறைவுதான், சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறதான ஊழியக்காரர்கள் குறைவு, சபைகள் குறைவு. ஆனால் பொய் பேசுகிறதான ஊழியக்காரர்களும் சபைகளும் அதிகம். அதனால நீங்க உண்மைக்காக நின்று பாருங்க, உங்களை ஒதுக்குவாங்க. சத்தியத்திற்காக நிற்கும்போது உங்களை ஒதுக்குவாங்க, நீங்க நியாயத்திற்காக நிற்கும்போது உங்களை ஒதுக்குவாங்க. ஆனா என்னைக்கு நீங்க வந்து அநியாயத்துக்கு பக்கமா நீங்க போறீங்களோ உங்களை எல்லாரும் சேர்த்து விடுவாங்க. இந்த மாதிரி நல்ல மனுஷன் இல்லவே இல்லை. இந்த சாயங்கால வேளையில தேவ பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய ஆரம்பம் முக்கியம் இருந்தாலும் முடிவு மிகவும் முக்கியம் இல்லைங்களா? நம்ம ஓடுறது இல்ல பிரச்சனை, நம்ம ஓடுறது இல்ல பிரச்சனை. ஓட்ட பந்தயத்துல சேர்க்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த ஓட்ட பந்தயத்துல ஓடி முடிக்கணும் இல்லையா? ஆமா ஆமா இல்லைங்களா? நம்ம ஓடணும். நம்ம ஓடுறதுக்கு நம்ம நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பேர் கொடுப்பாங்க. நீங்க இந்த மேரத்தான் பார்த்துருக்கீங்களா? மேரத்தான்னா இவ்வளவு கிலோமீட்டர் ஓடி வரணும்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு 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 போட்டி இருக்கும், அதுக்கு பேர் மேரத்தான். அந்த போட்டியில ஓடணும் என்ன பண்ணோம், பேர் கொடுத்து சேரணும். அதுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கும் பிரைஸ் இருக்கு, கடைசி வரவனுக்கும் பிரைஸ் இருக்கு. ஆனா இது நடுவுல நிறைய பேரால யோசிச்சு பாருங்க, 20 கிலோமீட்டர் ஓடணும்னா எப்படி? 20 கிலோமீட்டர் ஓடுறதுல சொல்ற விஷயமா? இங்க இருந்தே ஒரு 100 மீட்டர் நடக்கிறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. 20 கிலோமீட்டர் ஓடணும்னா அந்த மாதிரி பலசாலியா இருக்கு. ஆனாலும் என்ன பண்றாங்க, சிலவங்க ஓடுவாங்க, சிலவங்க முடியல, சிலவங்க மைக் அடிச்சு விழுவாங்க, அவங்கள எழுந்துருவாங்க. எழுந்துச்சு பாட்டில் எடுத்து குடிக்கிறது, தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் அவங்க களைப்பை போட்டு அதை போக்கி நடந்தாவது போய் எப்படியாவது லக்கை நோக்கி சேரணும்னு இருக்கு. ஆனா இது நடுவில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போடா என்னால முடியலன்னு சொல்லி ஒதுங்குறவங்களும் உண்டு இருக்கிறாங்க. ஆனா முடிச்சவனுக்கு மாத்திரம்தான் ரைஸ். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து லாஸ்ட் வந்து கர்த்தர் பார்க்கல. அந்த மாரத்தான்ல நீ ஃபர்ஸ்ட் வந்துட்ட, நீ செகண்ட் வந்துட்டன்னு கூட கவனிக்க மாட்டான். நீ முடிச்சியா, அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அது ஈஸி கிடையாது. அதே போல தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்றார், நீ விழுந்தாலும் எழும்பி ஓடு, பரமழைப்பின் பந்தயத்துக்காக நீ லக்கை நோக்கி ஓடு, தொடர்ந்து ஓடு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஓடுகிறேன் இல்லையா? அவர் சொல்றாரு, நானும் ஓடுறேன், என்னுடைய லக்கை நோக்கி நான் ஓடுறேன். ஓடி முடிச்ச பிறகுதான் 2 தீமோத்தேயு 4 சொன்னாரு, என் ஓட்டத்தை பிடித்தேன். அப்ப அவ்வளவு நாள் அவர் வாழ்க்கையில ஓடினாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, அதாவது நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஓடுகிறேன். தேவ பிள்ளைகள் இந்த பகல் இந்த சாயங்கால வேளையில உங்களை பார்த்து ஒரு ஆலோசனையாகும், உங்களை பார்த்து நமக்கு எல்லாரும் உங்களை பார்த்து மாட்டது என்னை சேர்ந்து சொல்றாரு, நம்ம எல்லாம் ஓடுகிறதான ஓட்ட பந்தயத்துல நழுவி விடாமல் கடைசி வரை நம்முடைய ஆத்மாவை காக்கப்படுவது மிகவும் முக்கியம். ஆரம்ப பேச்சை சொல்றது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் நிக்கணும். புரியுதுங்களா? நம்ம நிக்காம போயிட்டா அந்த வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, இந்த கால வேளையில இந்த சாயங்கால வேளையில ஒரு தூரம் படிக்கலாம். தொடர்ந்து நமக்கு சாலமோனிதான வாழ்க்கை குறித்து நம்ம ஆழமாக படிக்கிறோம். சாலமோன் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது சாலமோனுக்கும் கர்த்தருக்கும் இருந்தான உறவு, அதுதான் நம்ம படிக்கிறோம். அப்புறம் சாலமோனுடைய ஞானம், சாலமோனுடையதான ஞானத்தில் என்ன படிக்க போகிறோம், சாலமோனுடைய கவிதைகள், சாலமோனுடையதான புஸ்தகங்கள், அப்புறம் சாலமோனு தேவனுக்கு கட்டின சாலமோனுடைய ஆலயம், அப்புறம் சாலமோனுடையதான யோசனைகள், அவனுடைய தந்திரங்கள் எப்படி இருந்தது, அப்புறம் சாலமோனுடையதான முடிவு. இவ்வளோ இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். நம்ம அடுத்த கிளாஸில் நமக்கு தொடர்ந்து தியானம்.